கோடம்பாக்கம் இருக்கக்கூடிய அதாவது பவர் ஹவுஸ் சாலையில் இருக்க இங்கே ஏராளமான தனியார் நிறுவனங்களுடைய கட்டிடங்கள் இருக்கின்றன. 10 மாடி கட்டிடம். இந்த கட்டிடம் தனியார் நிறுவனங்களோட பல்வேறு ஊழியர்கள் இந்த கட்டிடத்தில் 500க்கும் மேற்பட்டவர் பணிபுரிந்து வந்த நிலையில் ஒரு 10 நிமிடம் அவர்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். இங்கே ஏராளமானவர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். நிலநடுக்கம் எத்தனை மணிக்கு ஏற்பட்டது? இது எத்தனை மாடி கட்டிடம்? எந்த தளத்தில் நீங்கள் பணிபுரிந்து வந்தீங்க? அந்த நிலநடுக்க உணர்வு எப்படி இருந்தது? நான் இங்கே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்ருக்கேன். எங்களுடைய 2வது மாடி கட்டிடத்தை நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம். சரியாக ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நில அதிர்வத்தை நாங்கள் உணர்ந்தோம். வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு அக்ரிமெண்ட் நான் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தேன். நில அதிர்வு உணர்ந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, காலையில் சாப்பிடல, சரி அதனால தான் நமக்கு தலை சுற்றுது போல நினச்சேன். சரி அருகில் இந்த நண்பனை கூப்பிட்டு இது மாதிரி சுற்றுது, ஒரு மாதிரி சுற்றுதுடா சொல்லலான்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. திருப்பி நான் அந்த எனக்கு அது திங்க் பண்ணுறதுக்குள்ளே திருப்பி நில அதிர்வு உணர்ந்தேன். அதுக்குள்ளே எல்லாருமே சராசரியாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நாங்கள் எல்லாருமே எழுந்து நில அதிர்வு எல்லாருமே நல்லா பக்காவாக உணர்ந்தோம். உடனே நாங்கள் எல்லாருமே வெளியேறி கீழே வந்துட்டோம். நில அதிர்வு எவ்வளோ நேரம் இங்கே உணர்ந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டார்கள். தற்போது எப்படி இருக்குது? ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆடுற மாதிரியே இருந்தது. அப்புறம் எனக்கே சந்தேகமாக இருந்தது. ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி வந்ததுனால அப்போது எங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நான் பார்த்தேன். நான் சரி எனக்கு தான் தோணுதுன்னு நினச்சின்னு பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. உடனே நாங்கள் எல்லாரையும் அவேர்னஸ் பண்ணி எல்லோரும் வெளில வந்துட்டோம். இல்லை பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ மொதல் வந்தோடனே டிவியில் நியூஸ் சொன்னதுனால எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ணால எல்லோரும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தோம். இப்போது நிறைய பேர் அப்புறம் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கிறதா, இல்லாட்டி இப்போ சாலையிலே தஞ்சம் கொடுத்துருக்கீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க? பயமான இந்த ஏரியா பொறுத்தவரை பார்த்தா இந்த ஃப்ளாட் இந்த பில்டிங் மட்டும் தான் எல்லாம் ரிலைஸ் பண்ணிடுவோம். மற்ற வெளில யாருமே நிலனுக்கு வந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது போகிறதுக்கு. ஸோ எங்கள் மேனேஜர் உயர் அதிகாரி அவர் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கா, நல்லபடியாக இருக்க, உள்ளே போகிறதுக்கு சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து அவர் சொன்ன உடனே நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போதைக்கு நாங்கள் இங்கே தான் எல்லாம் வெயிட் பண்ணிடுவோம் போகாமல். ஸோ என்ன திருப்பி வரதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால ஒரு பதட்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நான் அப்போ தான் வந்திருந்தேன். நான் வரும்போது வெளில எல்லோரும் இருந்தாங்க. ஸோ கேட்கும்போது அவங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்கும்போது அப்போ சொல்லியிருந்தாங்க இது நிலநடுக்கம் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் இமீடியட்டாக மேனேஜர்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நியூஸில் பார்க்கும்போது வட மாநிலங்களில் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேனேஜர்ஸ் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஸோ 1 hour வெளில வெயிட் பண்ணுங்கள், என்ன இருக்குன்னு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் வி வில் கோ ஃபார் இன்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஆஃபீஸ் உள்ள லாக் பண்ணி தான் இருக்கோம். ஸோ எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வெளில தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ ஒரு 1/2 hour or 45 minutes கழிச்சு பார்த்துட்டு எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2வது உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வெளில தான் இருக்கும் இப்போதைக்கு. இந்த 10 மாடி கொண்ட இந்த கட்டிடத்துடைய ஊழியர்கள் அனைவருமே நிலநடுக்கத்தின் காரணமாக சாலையில் தஞ்சம் இருக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அனைவருமே இந்த கட்டிடத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இந்த நில அதிர்வை உணர்ந்ததாகவும், அருகில் உள்ள கட்டிடத்தில் யாரும் நில அதிர்வை உணரலைங்கிறது இவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. பயத்தின் காரணமாக தற்போது சாலையிலே தஞ்சம் புகுந்து உள்ளதாகவும், மீண்டும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டுமே ஒரு கட்டிடத்துக்குள் உள்ளே செல்வார்கள் அப்படிங்கிறது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது.